ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பராக பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த மாதிரி நல்லா பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து கூட்டியோ குறைச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி சிம்மில் வச்சு குக்கரை கொஞ்சம் அப்படியே அப்படி பிரட்டி வச்சு மூடி வச்சுட்டா தக்காளி நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆயிரும். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி போட்டிருக்கேங்க. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணிக்கேன், பாசுமதி அரிசியெல்லாம் போடலை. அரிசி போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எப்போயுமே வெரைட்டி ரைஸ்க்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும், அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்ததும் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பொலன்னு தக்காளி சாதம் ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.